விஜய் சார் கூத்தாடினா உதயநிதியும் கூத்தாடி தான். துணை முதல்வர் அப்போ துணை கூத்தாடின்னு சொல்லுவாங்க சொல்லாம இந்து மதம்னா மட்டும் காழ்ப்புணர்ச்சியா இல்லை வெறுப்பா இல்லை சிறுபான்மையினர் ஓட்டை வாங்குறதுக்காக இந்து மக்கள் இந்த மாதிரி அவமதிச்சா தான் அவங்க ஓட்டு போடுவாங்கிறதுக்காக பண்ணுறாங்களா? நான் அது ஒரு அரசியலாக போச்சு. இப்போ சாமி இல்லைங்கிறது சொல்றது ஒரு அரசியலாக போச்சு. நீங்கள் எல்லாரும் பொதுவாக இருக்க நான் எங்களுக்கு சப்போர்ட்னு சொல்லுவேன். நான் இந்து மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு கேட்கல. நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். பொதுவாக இருக்கிறதா இருக்கிற பதவிக்கு அழகு. இல்லைன்னா திருப்பி இந்து மக்கள்லாம் வேற மாதிரி எழுச்சி அடைச்சிட்டாங்கன்னா அது ஜென்மத்துக்கு திருப்பி இந்த பதவிக்கு வர முடியாது. விஜய் வந்து இப்போ நடிகர் கூத்தாடி அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது எம்ஜிஆரே சொன்னாங்க சார். எம்ஜிஆரே அப்போ எம்ஜிஆருக்கு விடலாம் ஒரு சிலுவாக்குள்ள ஒரு நடிகர் உலகத்தில் யார் வர முடியாது. அவரே அப்போ கூத்தாடினாங்க. அது வரைக்கும் புரட்சி நடிகர் சொன்னவங்க அவர் அரசுக்கு வந்தவுடனே அவர் வந்து மலையாளினாங்க. அந்த வாய் எப்படி தான் அது எப்பவுமே அவங்க அரசியல் உள்ளவங்க சொல்லி பழக்கப்பட்டது. இன்னைக்கு விஜயை கூத்தாடிங்கிறாங்க. எம்ஜிஆரை கூத்தாடினால இன்னும் அவருக்கு இழிவாக ஆயிரல, அவர் இறங்கி போயிடல, அவருக்கு தோற்று போயிடல. அதில் கூத்தாடிங்கிறது சிவனே கூத்தாடி தாங்க. சிவனே கூத்தாடி தான். கூத்தாடிங்கிறது உங்களுக்கு அவமானமா? கூத்தாடி அப்போ உதயநிதி சார் என்ன ஏன் நடிச்சார்? அப்போ அவருக்கு கூத்தாடி சொல்லாமல துணை முதல்வர் அப்போ துணை கூத்தாடின்னு சொல்லுவாங்க சொல்லாமல் அவர் அப்போ உதயநிதியும் கூத்தாடி தான். நீங்கள் விஜய் சார் கூத்தாடினா உதயநிதியும் கூத்தாடி தான். மதுரையில் விஜய் மாநாடு நடத்திருக்காரு சார். இப்போ எப்படி அவரோட அரசியல் இதை பார்க்குறீங்க? இல்லை, அவர் அரசு வந்திருக்காரு, வந்த மாநாட்டை போட்டு தான் ஆகணும். 2 மாநாடை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான். நீ போப்பது தெரியும் அதை பற்றி. இல்லை, இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய தலைவர்கள் வாழ்த்து சொல்லணும்னு மேடையில் சொன்னீங்க. இப்போ இந்த வருஷம் 3 வருஷம் சொல்லலை, ஆனால் இந்த வருஷம் விஜய் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அரசியல்வாதி ஆகிட்டார்ல பரவாயில்ல சொல்கிறாருல, அதுக்கு சந்தோஷப்படணும். சில சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டோம், எல்லா மக்களுக்கும் பொதுவாக ஒரு முதலமைச்சர் வந்துட்டு ஒரு துணை முதலமைச்சராக இருக்காங்க, மந்திரியாக இருக்காங்க. எல்லா மக்களுக்கும் பொதுவாக இருக்கிற அவங்களே பாரபட்சம் பார்க்குறாங்க. கிறிஸ்மஸ் சொல்கிறாங்க, ரம்ஜான் சொல்கிறாங்க, தீபாவளி, இந்த விநாயகர் சதுர்த்தி இதுக்கெல்லாம் அவங்க சொல்கிறது இல்லை. அது என்னமோ உங்களுக்கு இந்து மதம்னா மட்டும் அவங்க ஒரு காழ்ப்புணர்ச்சியா இல்லை வெறுப்பா இல்லை சிறுபான்மையினர் ஓட்டை வாங்குறதுக்காக இந்து மக்கள் இந்த மாதிரி அவமதிச்சா தான் அவங்க ஓட்டு போடுவாங்கிறதுக்காக பண்ணுறாங்களா? நான் அது ஒரு அரசியலாக போச்சு. இப்போ மதங்கிறது சாமி இருக்குது இல்லைங்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. சாமி இல்லைங்கிறது சொல்கிறது ஒரு அரசியலாக போச்சு. அது சீக்கிரம் மக்கள் உணர்வாங்க. நீங்கள் இந்து மக்களை ரொம்ப பொறுமையானவங்க, சகிப்புத்தன்மை உள்ளவங்க. அதனால தான் எவ்வளவு பண்ணாலும் நம்ம எல்லோரும் பொறுத்துட்டே போகிறாங்க. அதுக்கு ஒரு அளவு இருக்குது. தயவுசெய்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியலுக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னா ஒட்டுமொத்த மக்களுக்கும் எல்லா மதத்தினருக்கும் எல்லா ஜாதியினருக்கும் பொதுவானவர்கள், தமிழ்நாட்டில் எல்லா மொழி பேசுகிறவங்களுக்கும் பொதுவானவர்கள். அப்போ பொதுவானவர்கள் இருக்கிறதா பதவிக்கு அழகு. அதில் பாரபட்சம் பார்க்குறது, சில மதத்துக்கு மட்டும் நீங்கள் இப்போ விசுவாசமாக இருக்குது, பாசத்தை காட்டுறது, இந்து மக்களுக்கு மட்டும் ஓரவஞ்சனை, அதை கொஞ்சம் அங்கே மட்டும் சாமி இல்லைங்கிறது, இதெல்லாம் வந்து அரசியல்வாதிக்கு அதுவும் பதவியில் இருக்கவங்களுக்கு அழகு இல்லை. இது ஒரு வகையான துரோகம். நான் வந்து இந்து துரோகம் சொல்லலாம். இந்து துரோகங்களோட நீங்கள் தர்மத்தின்படி துரோகம். நீங்கள் எல்லா ஓட்டும் வாங்கி தான் ஜெயிக்கிறீங்க. இந்துக்கள் ஓட்டும் போட்டிருக்காங்க, கிறிஸ்தவரும் எல்லாரும் போகிறாங்க, இஸ்லாமும் ஓட்டு போடுறாங்க. நீங்கள் எல்லோரும் பொதுவாக இருங்க. நான் எங்களுக்கு சப்போர்ட்னு சொல்லுவேன். நான் இந்து மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு கேட்கல. நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும். பொதுவாக இருக்கிறதா நீங்கள் இருக்கிற பதவிக்கு அழகு. இல்லைன்னா திருப்பி இந்து மக்கள்லாம் வேறு மாதிரி எழுச்சி அடைச்சிட்டாங்கன்னா அது ஜென்மத்துக்கு திருப்பி இந்த பதவிக்கு வர முடியாது.